வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் இன்னைக்கான நாளில் காஷியஸாக சைட்வேஸ் எடுத்து பாசிட்டிவாக கன்க்ளூட் ஆகி முடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் சென்செக்ஸ் வந்து 0.32% அப்பும், நிஃப்டியும் 0.07%. ஓவரால் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் ஓவரால் கொஞ்சம் பாசிட்டிவாக முன்ன பின்ன மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னா, டிஏஎஸ் கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் விற்கிற காசை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான். ஸோ டிஏ சப்போர்ட் இல்லைன்னா மார்க்கெட் என்னைக்கோ கவுந்திருக்கும். ஸோ ஓவரால் செக்டார் வைஸ் பார்த்ததுல ஃபார்மா 0.8 அப்பு, பிரைவேட் பேங்க் 0.87, ஹெல்த் கேர் 0.48, எஃப்எம்சிஜி, பிஎஸ்யூ அண்ட் நிஃப்டி, ஐடி இது எல்லாமே இன்னைக்கான நாளில் விழுந்திருக்கு. அண்ட் ஐடி இன்னைக்கான நாளில் ரொம்ப மோசமாகவே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஐடி வந்து கண்டினியூஸாக விழுந்துட்டே தான் போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடிக்குள்ளே எதுலையும் போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டே வாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான இதாக இருக்கும். இன்னைக்கு கீ நியூஸ் விச் இஸ் டிரைவிங் மார்க்கெட் வாஸ் யூஎஸ் ஈரான் நடுவில் நடந்த வார் வந்து திரும்பி எஸ்கலேட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து பீஸ் டீல் சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாரு. பீஸ் டீல் சைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஈரானியனோட மிலிட்ரி பேஸை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாரு. ஸோ உடனே ஈரான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 18 யூஎஸோட மிலிட்ரி பேஸ் இருக்கிற இடத்த டார்கெட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக ஏர் பேஸு குவைட்லையும் பஹ்ரைன்லையும். ஸோ அப்புறம் ஈரான் என்ன சொல்லிட்டான்னா, பெர்மனண்டா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை எல்லா வெசல்ஸுக்குமே நான் க்ளோஸ் பண்ண போறேங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டான். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா 20% ஆஃப் குளோபல் ஆயில் சப்ளை வருது. அண்ட் இந்தியா அதில் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டரும் கூட. கண்ணாப்பினான்னு அடிச்சதுல இன்னைக்கான நாளில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான டோனுக்கு போயிடுச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ருப்பி வந்து விழுந்துவிடும். ஸோ இது ஒரு மாதிரி லாஜிக்கலாக இதே நியூஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் டிசிஎஸ் வந்து ஒரு அற்புதமான நியூஸ் சொல்லியிருக்காங்க. குளோபல் பார்ட்னர்ஷிப் வந்து கிளாடோட வந்து வச்சிருக்காங்க, ஆந்த்ரபிக்கோட வச்சிருக்காங்க. ஸோ ஆந்த்ரபிக்கோட பிடாமினன்ட் ஆஃப் வந்து கோ டெவலப் பண்ணி புதுசாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுல டிசிஎஸும் ஒரு பார்ட்னராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எஸ்சிஎல் டெக் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப லாங் பயனியர் கம்பெனி. நிறைய வேவ் வந்து அவங்க பார்த்து தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. ஸோ ஏஐ வந்தாலுமே அவங்களோட ப்ராடக்ட் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுமோ அப்படி மூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இது டிசிஎஸ்க்கு இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கு. பட் செக்டாரே ஓவரால் ஐடி செக்டாரே குளோபலாக செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. என்னதான் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்சிஎல், விப்ரோ எல்லாருமே நல்ல நல்ல நியூஸ் எடுத்துட்டு வந்தாலுமே மார்க்கெட்ல இன்னும் இந்த ஏஐ குறித்த பயம் இருக்கிறதுனால வேல்யூ இறக்கிட்டே வராங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஷேர்ஸ் பை பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்ல இருந்து ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 8414 கோடி கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க அந்த காசு கொடுக்க தேவையில்லை. ஸோ டெம்பரரியாக பாரதி ஏர்டெலுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது. ஸோ இந்த நியூஸ் காரணமாக பாரதி ஏர்டெல் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. இது பாரதி ஏர்டெலுக்கு மட்டும் இல்லை, வோடஃபோன் ஐடியாவுக்குமே இதே மாதிரியான ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஆஸ்ட்ராஜென்கோங்கிற ஒரு ஃபார்மா இந்தியா பேஸ்ட் கம்பெனி வந்து புதுசாக சில ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது இந்த ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி சில பர்டிகுலர் ஐட்டம்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான ரெகுலேட்டரி அப்ரூவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அனில் அம்பானி மேலே ஒரு கேஸ் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் பீனலைஸ் பண்ணி ஒரு 400 கோடி டு 800 கோடி கிட்ட நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபால்ஸாக சில பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பண மோசடி பண்ணிட்டாங்க, டேக்ஸில் காட்டலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசிஷன் வச்சுருந்தாங்க. இதை வந்து ஓவரால் பாம்பே ஹைகோர்ட் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பரவரியாக அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸும் போட முடியாது. இது ஒரு சின்ன ரிலீஃபாக அனில் அம்பானி அவங்க ரிலேட்டடான குரூப்ஸுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஃபெடரல் பேங்க் வந்து குளோபல் எம்எஸ்சிஎஸ் இண்டெக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேத்தமெட்டிக்கல் நார்ம்ஸ் படி அவங்க ஆட் பண்ணணும்னா சில காசு வந்து உள்ளே போட்டால் தான் ஆட் பண்ண முடியும். அதை இடிஎஃப்ல வச்சு ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 491 மில்லியன் கிட்ட ஒரு பாசிவான கேஷ் ஃப்ளோ வந்து ஃபெடரல் பேங்க்குள்ள நடக்கும் இதனால. ஸோ இது ஃபெடரல் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. பட் ஸ்டாக் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. கொஞ்சம் கீழே விழுந்தா நம்ம அதை கன்சிடர் பண்ணால் இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணலாம். ஆர்பிஐ வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க. இது இப்போதைக்கு பிரைவேட் பேங்க்ஸுக்கு ஒரு குஷனிங்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் டிஏஎஸ்
எஃப்ஐஎஸோட வித்துட்டு போகிற அந்த பர்டிகுலர் இதை பேலன்ஸ் பண்ணுறதுமே இன்னைக்கான நாளில் ஒரு இன்ட்ராடே ரெக்கவரியாக பார்க்கப்படுது. டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து 14.9% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எம்ஓயு வந்து அவங்க ஆக்ரோவோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆக்ரோ வந்து ராஜஸ்தானில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஹிந்துஸ்தான் ஜிங்க்குக்கான ஒரு ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுற மாதிரியான அக்ரிமெண்ட்டு. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் க்ரீன் எனர்ஜி பேஸ்டு ஜிங்க் எப்படி பண்ணலாம், ஜிங்க் எப்படி சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ல நிறைய லான்ச்சஸ் பண்ணலாங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல. ஸோ இது ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக இருக்குது. அண்ட் பிஎஸ்சியில் ஒரு பாம் அலர்ட் வந்து வந்திருக்கு 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி வாக்கில். பட் அது வந்து பெரிய எந்த ஒரு த்ரெட்டும் இல்லை. மார்க்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக ரன் ஆயிருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு பாம் அலர்ட் வந்து சீரியஸான பாம் அலர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு வந்து கண்டினியூஸாக கீழே விழுந்துட்டே போகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான நியூஸ் நான் சொல்லணுச்சுன்னா, நான் கோல்டு பீஸை வந்து கோல்டு கரெக்டாக விழுகிறதுக்கு முந்தின நாள் விற்று விட்டேன். ஓகே, ஸோ என்னோட பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு கேப்ஷன் போட்டிருப்பேன். என்கிட்ட ப்ராஃபிட்டாக இருந்த ஒரு ஸ்டாக்கை விற்றுட்டு நான் விப்ரோ பை பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. அது கோல்டு பீஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 35% கிட்ட ப்ராஃபிட்டில் விற்றுட்டு வெளியே வந்தேன். அதுலேருந்து இது ஷார்ப்பாக கரெக்டாகி ஆல்மோஸ்ட் ஒரு 12% கிட்ட கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சம்வேர் நான் அதை கொஞ்சம் ப்ரீ கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் என்னால் ரைட் டைமில் எக்ஸிட் ஆக முடிஞ்சு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ரைட் டைமில் என்ட்ரு ஆகிறதும் ரைட் டைமில் எக்ஸிட் ஆகிறதும் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸு. டெய்லி நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறதையுமே நான் அப்பப்போ நான் எப்போ என்ட்ரு ஆகிற எக்ஸிட் ஆகிறங்கிற அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். சில்வர் இன்னைக்கான நாளில் 250 rupees per கிராம் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் கோல்டும் சில்வருமே இப்போ ஒரு டென்ஷனில் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டில் கண்டினியூஸாக ஏதாவது டிப்பு கிடைக்குதுன்னா நீங்கள் அது ஒரு டிஜி கோல்டாவோ ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் கொஞ்சம் காசு போட்டுட்டு காசு வெளியே எடுத்துருங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் நான் எஸ்ஐபி பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வரேன். ஒரு 500 rupees 1000 rupees per வீக்குங்கிற மாதிரி. ஸோ இவென்ச்சுவலி என்னோட ஓவரால் சைக்கிளிக்கல் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும். இது ஒரு முக்கியமான லெசன். மார்க்கெட்டில் ரொம்ப வொலேட்டலாக இருக்கிற ஒரு கமோடிட்டியோ ஒரு ஸ்டாக்கையோ மொத்த பல்க் பையிங்கில் பண்ணாதீங்க. ஏன்னா அதை விட அட்ராக்டிவான பெட்டர் ப்ரைஸும் கிடைக்கலாம், இல்லை அது ஒரு ஹைக்கும் போகலாம். ஸோ இதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலி வாலட்டலாக இருக்குது லைக் சில்வர் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டமில் எஸ்ஐபி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் அது மார்க்கெட் ப்ரைஸில் ஆவரேஜ் அவுட் ஆகி நீங்கள் ஒரு பெட்டரான பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ ஓவரால் டாப் மூவர்ஸ் ஆஃப் டே ஐசிஐசிஐ பேங்க்கு, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸு, வாட்ஹார்ட்டு, டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அப்பார் இண்டஸ்ட்ரீஸு, கோட்டாக் அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மா அண்ட் பேங்க் வந்து இன்னைக்கான நாளில் ரொம்ப டிஃபென்சிவாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் உள்ள ப்ரிடாமினன்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஐசிஐசி தவிர மீதி எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஈவன் ஐசிஐசியுமே. பட் ஐசிஐசி 1-2ங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். டாப் லூசர்ஸ் ஆஃப் டே எக்ஸெல் டெக்கு, எல்டிஐ மைண்ட்ரி, இன்ஃபோசிஸு, ட்ரெண்ட்டு, எம்டாரு, பிஎஸ்யூ பேங்க்ஸு. ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டாக் போனஸ்னால நிறைய பேர் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியே போகிறாங்க. பட் அது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. பட் வேல்யூவேஷன் ஜாஸ்தியில் இருக்குது, ரைட் ப்ரைஸ் வரும்போது வாங்கலாம். எக்ஸெல் டெக்கு, எல்டிஐ மைண்ட்ரி அண்ட் இன்ஃபோசிஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்டாக்ஸ் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டியது ஐசிஐசிஐ பேங்க்கு, சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நான் இதில் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவேன். பட் இதில் எனக்கு ஏதாவது ஒரு ஓப்பனிங் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக சன்ஃபார்மா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். மகேந்திரா அண்ட் மகேந்திரா இன்னும் ரோபஸ்டாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அண்ட் தென் நான் சொல்கிறது வந்து ஹுண்டாய். ஸோ ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும் சைக்கிளிக்கலுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒரு ப்ரைஸ்க்குள்ளே என்ட்ரான அப்புறம் மொத்த ஸ்டாக்கையுமே ஆல்மோஸ்ட் ஒரு 25% மார்ஜினில் விற்றுட்டு அப்புறம் அது திருப்பி வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன் வேற ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி மூவ் பண்ணணும். மேரிகோ இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி, நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா. இதில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ ட்ரேடிங்கில் ஒரு நல்ல சிக்னலில் இருக்குது. 55 or 100 டேயோட இஎம்ஐ வந்து ஆல்மோஸ்ட் டிமாண்ட் ஜோனை நோக்கி வருது. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கு ரைட் டிமாண்ட் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு நான் எந்த ஜோனில் என்ட்ரு ஆகணுங்கிறத அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் மேரிகோட ரைட் ஜோன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, சைக்கிளிக்கல் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பி மேரிகோ.
அண்ட் ஃபெடரல் பேங்க் அண்ட் வாக்ஹார்ட். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸும் அண்ட் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸுமே கொஞ்சம் காஷியஸாக அணுக வேண்டியது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஐடி ஓவராலாகவே நீங்கள் காஷியஸாக அணுகணும். வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கன்செஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்லேருந்து ஒரு கன்செஷன் ஹைகோர்ட் கொடுத்தோன்னே நிறைய பேர் ஓகே கொஞ்சம் பாஞ்சு போய் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல் எதுவும் மாறல, வெயிட் பண்ணுங்கள், ஸ்பெக்குலேட்டிவ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது இன்னும் உகந்தது அல்ல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓலா எலக்ட்ரிக்குமே ஜி என்டர்டெயின்மெண்ட்டுமே இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நிறைய ஹெவி செல் ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸ் வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓலா எலக்ட்ரிக்கும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் பிஸ்னஸ் மாடல்லையும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.